காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு நம்ம சபைக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தமான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அது உரைத்தது. இதுதான் இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்டதான ஒரு வாக்குத்தத்தம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அது ஏகமாய் காணும். என்னடா சம்மந்தமே இல்லாமல் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கா? எப்படிப்பட்ட மகிமைனா, மகிமைனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மகிமை மகிமை என்று சொன்னால் ஒரு புகழ்ச்சி, ஒரு உயர்வு, ஒரு மதிப்பு. கர்த்தரின் மகிமை என்று சொன்னால் கர்த்தரின் புகழ்ச்சி. கர்த்தர் தம்முடைய காரியங்களை, நம்முடைய காரியங்களை தம்முடைய மகிமையிலே நிறைவாக்குகிறார் என்று வேதம் சொல்லுது. தம்முடைய மகிமை ஐஸ்வர்யம் பற்றியே உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறார். இந்த மகிமை என்று சொன்னால் என்னுடைய குறைகளை அவருடைய அளவின்படி, அவருடைய தகுதியின்படி, அவருடைய அந்த காரியத்தின்படி, யோசனையின்படி நம்மளுடைய எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்குகிறார் என்று சொல்லுது. இது எப்படி எடுத்துக்கலாம்னு சொன்னால், என்னுடைய இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மளுடைய தேவைகளை அப்படியாய் சந்திக்கப் போகிறார். எப்படி சந்திக்க போகிறார்னா, அவருடைய காரியங்கள் மூலமாக, அவருடைய மகிமையின் மூலமாக, நம்மளுடைய சிந்தனையின் மூலமாக. அண்ணன் சொல்கிறாரு, உன்னுடைய சிந்தனை என்னுடைய சிந்தனை இல்லை, உன் நினைவு என் நினைவு அல்ல. அப்போ கர்த்தர் எப்படி நடத்துவார்னா, அவருடைய அளவின்படி, அவருடைய சிந்தனையின்படி, அவருடைய நோக்கத்தின்படியே நம்மை நடத்தப் போகிறார். கர்த்தரின் மகிமை அது ஒரு வெளிப்பாடு. கர்த்தர் எப்படி நடத்த போகிறார்னா, அது மிக அவருடைய அளவு எப்படி இருக்குன்னா, அவர் சம்பூர்ணத்தின் தேவன், பரிபூர்ணத்தின் தேவன். அவர் எல்லாவற்றையும் தம்முடைய ஒரு அளவற்ற ஒரு அளவினாலே அளக்கிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய அளவு தான் ரொம்ப குறைவு. நம்மளாம் யோசிக்கிறோம், நம்ம நினைக்கிற காரியங்கள்லாம் பார்த்தா ரொம்ப குறைவான காரியங்கள். இது நடந்தால் நல்லாயிருக்கும், அது நடந்தால் நல்லாயிருக்கும், இப்படி ஆனால் நல்லாயிருக்கும், இப்படிலாம் நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் இதெல்லாம் விட வேறு ஒன்று இருக்குது கர்த்தருடைய கருத்தில். கர்த்தருடைய கருத்தில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை காட்டிலும் சிறப்பாக, நேர்த்தியாக, இதை காட்டிலும் மேன்மையான ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு வச்சுருக்கா. அதான் மகிமை. இது எப்படி இருக்க? வெளியரங்கமாகும், உள்ளே இருக்காது, வெளியே வரும். அப்படின்னா நம்மளோட சாட்சியை கர்த்தர் வைக்க போகிறான்னு அர்த்தம். நீங்களும் நானும் சாட்சிகளாக இந்த மாதத்திலே நம்ம வாழப்போகிறோம். சாட்சிகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டதுன்னு இல்லை, தேவைகளுக்கும் அதிகமாக சந்திக்கப்பட்டதுன்றதான் சாட்சி. நீங்கள் நிறைய பேருக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டால் போதும்ன்றது. நம்மளாம் யோசிக்கிறோம், எனக்கு இந்த தேவைகள் சந்திக்கப்பட்டால் போதும், தேவைகளுக்காக ஓகே. ஆனால் தேவைகளுக்கும் அதிகமாய், நான் நினைப்பதற்கும் நான் யோசிப்பதற்கும் மேலாக அதிகமாய் அவர் நம்ம தேவைகளை சந்திக்கிறார். அதான் அது வெளியரங்கமாகும், அது மறைச்சேக்க முடியாது, அது வெளியரங்கமாக தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு வசனங்கள் இருக்குது பாருங்கள். கர்த்தரின் வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியில் தம்முடைய தேவனுக்கு பாதையை செவி பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், சகல மலைகள் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானது செவையாகி கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்றும். எல்லாம் சரியாகுது. எல்லாம் எப்படி, எதெல்லாம் பள்ளமாக இருக்குதோ அந்த பள்ளம்லாம் சரி பண்ணப்படுது. எதெல்லாம் தடையாக இருக்கோ, மலை மாதிரி காணப்படுதோ அதெல்லாம் சரியாக்கப்படுது. எதெல்லாம் கோணலாக இருக்குதோ, எதெல்லாம் சரியாக இல்லைன்னு தோணுதோ அதெல்லாம் அங்கே கோணலானவைகள் எல்லாம் செவியாக்கப்படுகிறது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரதர், வாழ்க்கை நடத்தவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதையும் கர்த்தர் சரி பண்ணுகிறார். இது எல்லாமே ஒருத்தருக்கு இல்லை, எல்லோரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு தர விரும்புகிறார், செய்ய விரும்புகிறார். இங்கே அப்படி தான் பார்க்குறோம் பாருங்கள். இங்கே எது சொல்கிறாரு, பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்படும், எதெல்லாம் குறைவாக இருக்கோ அதெல்லாம் நிறைவாக்கப்படும். எதெல்லாம் எனக்கு இடத்துல குறைவாக இருக்கோ அதெல்லாம் நிறைவாக்கப்படுது. மலைகள் எல்லாம் தாழ்த்தப்படும், எதெல்லாம் தடைகளாக இருக்கோ அதெல்லாம் உடைக்கப்படும். எதெல்லாம் தடையாக இருக்குது நம்ம வாழ்க்கையில், நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்தில் எதெல்லாம் தடையாக இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் இந்த மாதத்தில் உடைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். தடைகள் எல்லாம் உடைக்கப்படும். நம்மளுடைய பாதை சரியான பாதையாக இருக்கா, நான் யோசிக்கிறது கரெக்டாக இருக்கா, நான் போகிற வழி கரெக்டாக இருக்கா, நான் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் அது நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்ம செய்கிறதா கரெக்டு தானா,
நம்மலாம் வந்து தப்பாக ஏதாவது நம்ம பண்ணிகிட்ருக்கோமா, இல்லை தப்பாக ஏதாவது யோசிச்சுட்ருக்கோமா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பாருங்கள். அப்படிலாம் இல்லை. அப்படி ஒரு வேளை இருந்துச்சுன்னா, தப்பான ஒரு பாதையை தப்பான ஒரு வழியாக இருந்துச்சுன்னா, கர்த்தர் அதையும் நமக்கு என்ன பண்ணுறாரு, சொல்லி கொடுத்து மாற்றுகிறார். எப்படி மாற்றுறாருன்னா, நான் செய்ய வேண்டியதை எனக்கு சரியாக சொல்லுகிறார், அதை சரி பண்ணுகிறார், அதன் வழியாக நடத்துகிறார். எனக்கு தெரியல நான் என்ன பண்ண போகிறேன்னு, எனக்கு தெரியல நான் என்ன செய்ய போகிறேன்னு, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். நான் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக கூட இருக்கலாம், ஆனால் அதில் தப்பு கூட இருக்கும், தப்பாக கூட வர வாய்ப்பு இருக்குது. நான் பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்கலாம், ஆனால் தப்பாக கூட இருக்கலாம். அதையும் கர்த்தர் சரி பண்ணுறார். என்னுடைய யோசனைகளை, சிந்தனைகளை, என்னுடைய எண்ணங்களை அறிந்தவர். எதை எனக்கு சரி செய்யணுமோ அதை சரியாக செய்து என் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கும் மாற்றத்தை உண்டு பண்ணி என்னை அர்த்தமாய் வழி நடத்துகிறார். வாழ்கிறது எதுக்கு தான் வாழ்கிறேன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொன்ன எனக்கு இதுக்காக தான் நான் வாழ்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, என்ன மாற்றுறாரு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு வாழ்கிறேன்னே தெரில, எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னே தெரில அப்படின்றாங்க. இல்லை இல்லை இல்லை, இதுக்காக தான் வாழ்கிறீங்க, இந்த காரணத்துக்காக தான் வாழ்கிறீங்க, இப்படி தான் நீங்கள் வாழணும்னு கர்த்தர் நம்மை சரி பண்ணுகிறார். அது இந்த மாதத்தில் நடக்கும் பாருங்கள். கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும். கரடு முரடன்னா ஒரே அதாவது ஒரு அன்பேலன்ஸ்டாக இருக்குது. எதையும் சிந்திக்க முடியல, எதையுமே சரியானபடி யோசிக்க முடியல. வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாழ்க்கை நடத்துறதுக்கு கஷ்டமாக இருக்குது. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, எதை குறித்த யோசனை இல்லை, எதையும் நான் யோசிக்க கூட முடியல அப்படின்னு ஒரே போராட்டமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இந்த மாதத்தில் சரி செய்ய வல்லவராக இருக்கிறார். இது எல்லாவற்றையும் அவருக்கு தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறாராம். அவர் அதெல்லாம் நம்மளை உற்று பார்க்கிறார். நம்ம அவர் சரி செய்வதற்கான வழிகளையும் காரியங்களையும் அவர் என்ன பண்ணுறாரா, சிந்திக்கிறாராமா. அப்படி தான் சொல்லப்படுது பாருங்கள். இப்போ சொல்கிறாரு, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். அப்போ என்ன அர்த்தம், பள்ளங்கள்லாம் உயர்த்தப்பட்டு மலைகளெல்லாம் தாழ்த்தப்பட்டு கோணலானவர்களாக செவையாக்கப்பட்டு கரடுமுரடானவர்கள் சமமாக்கப்பட்டதை நான் மாத்திரமல்ல, என்னோடு கூட இருக்கிறவர்களும், என்னோடு கூட என்னை பார்த்தவர்களும், என்னை கண்டு ஒதுங்கினவர்களும் கூட அதை பார்ப்பார்களாமா. என் வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதத்தை நான் மாத்திரம் பார்க்கறது இல்லை, என்னோடு கூட இருக்கிறவர்களும் என்னை பார்த்தவர்களும் சேர்ந்து பார்ப்பாங்களாமா. அதான் கர்த்தர் சொல்கிறாரு, மாம்சமான யாவும் அதை காணும். எல்லாரும் பார்ப்பீங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. அப்போ யாரெல்லாம் ஏளனமாக பேசுனாங்களோ, கேவலமாக பேசுனாங்களோ, யாரெல்லாம் நடக்காதுன்னு சொன்னாங்களோ, முடியாதுன்னு சொன்னாங்களோ, ஆகாதுன்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் இது தேவைன்னு சொன்னாங்களோ, அவங்க எல்லாரும் இதை பார்ப்பாங்களாம், கர்த்தர் இதை செய்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தரின் வாக்கு இதை உரைக்கிறது. கர்த்தரின் வாக்குன்னு சொன்னால் கர்த்தருடைய சத்திய பிரமாணம். அவர் சத்தியம் செஞ்சு கொடுக்குறாரு. இதுதான் என் வாழ்க்கை நடக்கும். நீ நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, என்ன டவுட்டுன்னா, கர்த்தருடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்ய போகிறார், கர்த்தருடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்வார் அப்படின்னா, கர்த்தர் நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறார். நான் நினைக்கிறது இல்லை, நான் நினைக்கிறது ஒரு 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 லிமிட், என்னுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாதத்துலேருந்து நமக்குன்னு சொந்தமாக ஒரு சர்ச்சு வாங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சபை வாங்கிறதுக்கான வாசலும் வழிகளும் பார்த்திங்கன்னா அது எட்டாக்கனியாக தான் இருக்கும். நம்ம புத்திக்கு அப்பாற்பட்ட காரியம். ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் 50 லட்ச ரூபாய் 60 லட்ச ரூபாய் இல்லாமல் ஒரு இடத்த நம்ம போய் பார்க்கக்கூட முடியாது, அந்த அளவுக்கு விலை அதிகம். ஒரு இடத்த நம்ம சொந்தமாகணுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 60-70 லட்ச ரூபாவது கையில் இருக்கணும். 60-70 லட்ச ரூபாய் கையில் இருக்கணும்னு நம்ம அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் அப்போது. ஆனால் கர்த்தர் சொன்னார், உனக்கு சொந்தமாக ஒரு இடத்த கொடுப்பேன் அப்படின்னு. சொந்தமாக இடத்த கொடுப்பேன்னா சொந்தமாக இடத்த கொடுக்கறதுக்கான பணம் நான் சொல்லுகிறேன். கர்த்தர் சொந்தமாக இடத்த கொடுப்பேன்னு சொன்னால் அதுக்குரிய பணத்தையும் கொடுப்பார். அப்போ இந்த 60 லட்சம் எனக்கு பெரிய காசாக இருக்கலாம், இல்லை 80 லட்சம் எனக்கு பெரிய காசாக இருக்கலாம், இல்லை 1 கோடி எனக்கு பெரிய காசாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எனக்கு அது செய்யும்போது, அவருடைய அளவின்படி செய்யும்போது அது அவருக்கு பெரிய காசாவே இல்லை பாருங்கள். இப்போ இங்கே என்ன நடக்குது, என்னுடைய யோசனைகளையும் என்னுடைய சிந்தனைகளையும் என்னுடைய காரியங்களையும் மிஞ்சி ஒரு காரியம் நடக்குது. அதுதான் தேவ செயலாக இருக்கிறது. அதான் மகிமை. என்னை உயர்த்தி பார்க்கிறதுல, என்னை நடத்துகிறதுல அவருடைய மகிமை அங்கே வேலை செய்யுது, அவருடைய பிரசனம் அங்கே வேலை செய்யுது, அவருடைய யோசனை அங்கே வேலை செய்யுது, அவருடைய நடத்துதல் அங்கே வேலை செய்யுது, அவர் அங்கே வேலை செய்கிறார்.
நம்மலாம் வந்து நம்மளே பார்த்து நம்மளே முட்டி நம்மளே மோதிக்கிட்டு நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா சுய புத்தியில் சார்ந்து, சுய எண்ணத்தில் சார்ந்து, சுய நோக்கத்தில் சார்ந்து, சுயமாக யோசித்து நம்ம நிறைய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆனால் செய்யும் போது அது கரெக்டாக போகிறது இல்லை பாருங்கள், எங்கேயா போய் மாட்டிக்குது. எங்கேயா ஒரு இடத்துல தப்பு பண்ணிடுறோம், ஏதாவது ஒன்று தப்பு நடந்தது, அது அப்படியே நின்றுடுது பாருங்கள். அது என்னுடைய சுய புத்தியில் பண்ணுறது. ஆனால் தேவ சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே நீர் எனக்கு பாதை காட்டுங்க, நீர் எனக்கு செய்யுங்க, நீர் எனக்கு நடத்துங்க, நீங்கள் எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லி நான் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து, கர்த்தர் செய்யட்டும், கர்த்தர் நடத்தட்டும், கர்த்தர் வாய்க்கை செய்யட்டும், கர்த்தருடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்கிற போகிறேன்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நம்மளுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறார். இங்கே அதுதான் உங்கள் அற்புதமான ஒரு செயல். என்னென்னா, நான் யோசித்து முடிவு பண்ணுறத விட கர்த்தர் யோசித்து முடிவு பண்ணுறாரு. எப்படிப்பட்ட வாசலை திறக்கணும், எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணும், எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி கர்த்தர் முடிவு பண்ணுற பாருங்க. நான் அதுதான் யோசிக்கிறேன் சில நேரத்தில். ஆண்டவரே, ஒரு சபை வாங்கணுன்னா அதுக்கு ஒரே இடம், அந்த இடம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, அந்த இடத்த நீங்கள் காட்டணும், அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அப்போது அதுக்குரிய அந்த யோசனையை நீங்கள் தான் தரணும். எல்லாத்தையும் அவர் தான் பண்ணணும் பாருங்கள். நமக்கு எதுவுமே தெரியல, பிளாங்காக உட்காந்துருக்குறோம். ஆனால் ஜெபிக்க மட்டும் சொல்லியிருக்காரு, ஜெபிக்கணும். என்ன பண்ண போகிறோம், நமக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். அது எந்த இடம்லாம் கதை சொல்லு, ஆனால் சொந்தமாக ஒரு இடம் வாங்குகிறோம், சொந்தமாக ஒரு இடம் வாங்குகிறோம், சொந்தமாக சர்ச்சை கட்டுறோம், சொந்தமாக நான் எப்படி யோசிச்சிருக்கனோ அப்படிப்பட்ட ஒரு சபையை கட்டி எழுப்ப போகிறேன். இது இந்த மாதத்திலே கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக இருக்குது. அது மகிமையாக இருக்கும், அது வெளியரங்கமாக இருக்கும், எல்லாருடைய கண்களும் அதை பார்க்கும். அல்லேலூயா. எதோ இது இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம் அல்ல, இது என் வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கை முழுவதும் இது பயன்படுத்தப்படுகிறது. இதான் இங்கே நம்மளாம் வாக்குத்தத்த வார்த்தை எப்படி நினச்சிட்டு இருக்கோம்னா, அந்த மாதத்துக்கு நடந்த வாக்குத்தத்தம் அந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் நினைக்கிறோம். இல்லை, இது அந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தம் இல்லை, இது மாதம் சொல்கிற ஜோசியம் இல்லை, இது ஏதோ ஜோசியம் சொல்லிட்டு இல்லை. இங்கே நான் இது ஏற்கனவே எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை தேவனுடையதாக இருக்கிறது, இந்த வார்த்தை பொய் உரையாதது, இந்த வார்த்தை அனுப்பினதை செய்யும். ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்போ நான் அதை நினைப்பூட்டுறேன். இப்படி ஒரு வார்த்தை இருக்குது, இப்படி ஒரு காரியம் இருக்குன்னு உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். இந்த காரியம் வாய்க்கும். எப்படி வாய்க்கும்? கர்த்தர் தம்முடைய மகிமையால் அதை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அது ஏகமாய் காணும். இங்கே எத்தனை பேர் நீங்கள் நடந்தால் நல்லாயிருக்கும், கிடச்சா நல்லாயிருக்கும், இதெல்லாம் கைக்குடி வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்க? இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம், நடந்தால் நல்லாயிருக்கும், இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம வீட்டில் எப்படி இருக்கும், இப்படி ஒரு காரியம் நடந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்கள். வெறும் நம்மளால் நினைக்க மட்டும் தான் முடியும். நம்ம வெறும் நினைக்க மட்டும் தான் முடியும், நம்மளால் எதுவுமே செய்ய முடியும். ஏன்னா அது எதுவுமே நம்ம கையில் இல்லை. நடந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு கூட தான் நிறைய விஷயங்கள் நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியல எப்படி நடக்கும்னு. யோசித்து பார்த்தா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை, நடக்கிறதுக்கான முகாந்திரமும் இல்லை, நடக்கிறதுக்கான எந்த சூழலுமே இல்லை. ஆனால் நடந்தால் நல்லாயிருக்கும். ஆசை தானே, மனசில் ஒரு ஆசை இருக்க தானே செய்யுது, நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அப்போ நடந்தால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா? நடக்கணும்ல, நம்ம வாழ்க்கையில் அது நடக்கணும், அது வாழ்க்கையில் அது நடக்கிறத நான் பார்க்கணும், அதன் மூலமாக எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும். அப்போ இது நடக்கணும்னா யார் கையில் போய் நிற்கணும்? நான் யார் கையில் கொடுக்கணும்? என் புத்தியில் இல்லை, என் சுய புத்தியில் இல்லை, என்னுடைய சுய முயற்சியில் இல்லை, இது கர்த்தருடைய கரத்தில் இருந்து வரணும்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். நடக்கணும் தான், ஆமாம் இது நடக்கணும் தான், இது நடந்து தான் ஆகணும், இது எனக்கு கிடச்சி தான் ஆகணும், இது எனக்கு வாய்க்கணும், கரெக்டு. ஆனால் இது என்னால் ஆனது இல்லை, இது கர்த்தரிடத்துலேருந்து வந்தது என்று சொல்லணுமா? அப்போ தான் சாட்சி. எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய அளவுகோல் என்னன்ட்டு, நம்மளுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, நம்மளுடைய வருமானம் எப்படி இருக்குது, நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே போல் நான் படுற கஷ்டமும் எல்லாருக்கும் தெரியும், நமக்கு வீட்டில் நடக்கிற விஷயமும் எல்லாருக்கும் தெரியும், நம்ம கைக்கூடி வராத காரியங்களும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்
நெகட்டிவாக தெரியுது. எப்படி தெரியுதுன்னா, இது நடக்காது, இது ஆகாது, இது வாய்க்கவே வாய்க்காது, இது வாய்ப்பே இல்லை. காரணம் இவங்களுடைய சூழ்நிலை இப்படி இல்லை. இப்போ இவங்க சூழ்நிலை இப்படி இல்லாத போது எப்படி நடக்கும்? எல்லோரும் யோசிக்கிறாங்க, இதெல்லாம் எப்போ நடக்க போகுது, இதெல்லாம் எப்போ நடக்கிறது, எப்போ ஆகிறது, எப்போ கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து பேச்சுக்கு நல்லா இருக்குமா, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் பேச்சுக்கு நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, பேச நல்லா இருக்குது, ஆனால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லணும். நமக்குள்ளே ஒரு டவுட் வருது, ஒரு வேளை நடக்குமா அப்படின்னு. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நினைத்தா நடக்காத காரியம் கூட நடக்கும். கைக்கூடி வராத காரியங்களாம் கைக்கூடி வரும். செய்ய முடியாத காரியங்களை செய்து முடிக்கிறவங்கள மாற்றுவார். நம்ம நிறைய நேரத்தில் ருசி பார்த்துருக்குறோம், நம்ம நிறைய நேரத்தில் யோசிச்சிருக்கோம். ஆனால் பட் எப்பவுமே அதை பற்றி நான் சிந்தித்ததில்லை. பாருங்கள், நம்ம நீ கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்து பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தா எல்லாமே நம்ம யோசித்த மாதிரி நடந்திருக்கு. நம்ம யோசிக்காத நிறைய காரியங்கள் நடந்து நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம். நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்து முடிந்து நம்ம ஒரு இடத்துக்கு வந்து நின்றுக்கிறோன்னு சொன்னால், இது எதுவுமே என்னுடைய பிளானில் இல்லை, என்னுடைய திட்டத்தின்படி அல்ல. தேவன் கர்த்தர் ஏற்கனவே திட்டம் பண்ணினதை நிறைவேற்றினார். இப்போ மகிமை வெளியரங்கமாய் பார்க்கப்படுகிறது. நான் முழு நிச்சயமாக நம்பியிருக்கிறேன், தேவனுடைய மகிமையிலே நாம் நடத்தப்படுகிறோம். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? தேவனுடைய மகிமையிலே நாம் நடத்தப்படுகிறோம். எல்லா காரியத்தையும் அப்படி யோசிச்சு பாருங்களேன். எல்லாத்தையும் சிந்தி அப்படி வைங்க. எல்லாத்தையும் அப்படி வைங்க. உங்கள் பிரச்சனையை, உங்கள் போராட்டத்தை, உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற உயர்வுகளை, தாழ்வுகளை, சோர்வுகளை, பலவீனங்களை, நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான சூழ்நிலைகளை அப்படி யோசித்து பார்க்கலாம். நம்ம கர்த்தாவே, இது அத்தனையும் என்னுடையதல்ல, இது அத்தனையும் சரி செய்வது என்னுடைய பட்சத்தில் அல்ல, இது அத்தனையும் சரி செய்வது உம்முடைய கரத்தில் இருக்குது. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே, நீர் செய்ய முடியும் ஆண்டவர், நீங்கள் செய்யுங்கப்பா என் வாழ்க்கையில். அங்கே சொல்கிறார், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகணும், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நடக்கும். அந்த அரங்கத்தில் நீ ஜெபிக்கிற ஜெபம் வெளியரங்கமாக பதில் கொடுப்பாருன்னு சொல்லி வாசம் சொல்லுது. அப்படிங்க எனக்கு தெரில, இங்கே வந்திருக்கவங்க எத்தனை பேர் நீங்கள் மனசுக்குள்ளே ஜெபிக்கிறீங்க, ராத்திரியில் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க, எத்தனை பேர் ராத்திரி அழுவுறீங்க, எத்தனை பேர் ராத்திரி புலம்புறீங்க, எத்தனை பேர் வந்து கர்த்தரிடத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அந்த அரங்கத்தில் நீ ஜெபிக்கிற ஜெபம் உனக்கு வெளியரங்கமாக பதில் தருவேன்னு சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் எதற்காக நீங்கள் ஜெபிச்சு கொண்டு இருக்கீங்களோ, எதற்காக நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கீங்களோ, எதுக்காக நீங்கள் வந்து வேதனையை அனுபவித்து கொண்டு இருக்கீங்களோ, அந்த காரியம் தேவன் தம்முடைய கரத்திலிருந்து உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறாரு. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகாது. இந்த ஜெபம் எல்லாம் தம்முடைய மகிமை நிறைவாக்கப்பட போகிறது. இங்கே சொல்கிறாரு, வெளியரங்கமாக தெரியும், வெளியரங்கமாக இது வரும். இந்த காரியங்கள் எல்லாம் வெளியரங்கம், ஏதோ உள்ள கிடையாது. எத்தனை பேர் இருக்கீங்க என்னோட கூட? மறைச்சி ஒழிச்சி யாருக்கும் தெரியாமலாம் நடக்க போகிறது கிடையாது எதையுமே. நம்மளாம் வீட்டில் ஒரு டிவி வாங்கினா கூட எல்லாருக்கும் தெரியுது, அப்பா ஒரு டிவி இவ்வளோ பேர் டிவி வாங்கியிருக்காங்க பாருப்பா அப்படின்னு பேசுகிறாங்க. நம்ம வாங்கினது இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் இருக்கும். ஆனாலும் என்ன சொல்லுவாங்க, வாங்கிட்டாங்கப்பா டிவி, பெரிய டிவி வாங்கியிருக்காங்கப்பா வீட்டில், பெரிய சோஃபா வாங்கிட்டாங்க, பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்க, பெரிய இது வாங்கிட்டாங்க. அதெல்லாம் மறைச்சி எடுத்துன்னு வந்து வீட்டில் வைக்க முடியுமா? சோஃபாவை மறைச்சி திருத்தனமாக எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சுக்க முடியுமா? யாருக்கும் தெரியாமல் ராத்திரி எடுத்துன்னு வந்து நீங்கள் எப்படி வச்சாலும் தெரிஞ்சிடும். ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன், போனால் அவங்க வீட்டில் டிவி, பெரிய டிவி வாங்கியிருக்காங்க. டிவி வாங்கி பெட்ரூமில் மாட்டி வச்சுக்கிறாங்க. நான் கேட்டேன், டிவி வாங்கி எங்கே பெட்ரூமில் வச்சுருக்கீங்க, ஹாலில் வைக்கிறதுனால டிவி வந்து பத்துக்குனே பார்க்கலான்ட்டு பெட்ரூமில் எடுத்துன்னு போய் வச்சிட்டிங்களா, பத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்கிடலாம் அப்படின்றதே வச்சுருக்கீங்களான்னு கேட்டது. அவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா சார், வெளியே வச்சா எல்லாரும் பார்த்து டிவி வாங்குகிற அளவுக்கு இவங்ககிட்ட காசு இருக்குது, டிவி வாங்குகிற அளவுக்குலாம் இவங்ககிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் வெளியே வேஷம் போடுறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க. 4 பேர் தப்பாக பேசுவாங்க, எங்கள் சொந்தக்காரங்களே என்னை பற்றி தப்பாக பேசுவாங்க. காசு இல்லைன்றாங்க, ஆனால் டிவி வாங்கிறது மட்டும் காசு எங்கே வந்துச்சு உங்களுக்கு? நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிக்கிறேன் பாஸ்டர், அது யாருக்கு தெரியும்? அதனால் வெளியே இருக்கவங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போது ரூம்குள்ளே வச்சு பார்த்துட்டுருக்கேன். இது எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் ஒரு வழி தெரியலையே. ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா என்னை தப்பாக பேசுவாங்கள்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது
மறைச்சி ஒளிச்சு வைக்கிறது தேவனுக்கு மகிமையாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. மறைச்சி வைக்கிற காரியங்கள் தேவனுடைய மகிமை கிடையாது. வெளியரங்கமாக்குறது தேவனுடைய மகிமை. என்னால் முடியாதுன்ற காரியத்தை முடிச்சாருன்னு சொல்லி சாட்சி சொல்லும் போது தான் தேவனுடைய மகிமை அங்கே வெளிப்படுது பாருங்க. ஒரு சாட்சி அங்கே காணப்படுகிறது. இது நான் நினச்சேன், இது நடக்காதுன்னு நினச்சேன், ஆனால் கர்த்தர் என்னை சாத்தியமாக்கினார், கர்த்தர் இதை வாக்கிய செய்தார் என்று சொல்லி நான் நின்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. இது கர்த்தரால் ஆயிற்று, கர்த்தருக்கு புகழ்ச்சியாய் மாறினது, கர்த்தருடைய வெளிப்பாடாக மாறினது. ரெண்டாவது காரியம் சொல்லப்படுது, மாம்சமான யாவும் அது ஏகமாய் காணும். எல்லாரும் பார்ப்பாங்களாமா. எல்லாரும் பார்ப்பாங்கன்னா எப்படி? யாரெல்லாம் நம்மளை நெகட்டிவாக பார்த்தாங்களோ, யாரெல்லாம் நம்மளை ஏளனமாக பார்த்தாங்களோ, யாரெல்லாம் நம்மளை கேவலமாக பார்த்தாங்களோ, யாரெல்லாம் இது முடியவே முடியாது, இது அவ்வளோதான், இது வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எதுக்கும் பிரயோஜனப்படாதுன்னு சொல்லி யாரெல்லாம் ஒரு 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 தரக்குறைவாக நம்ம நினைத்தார்களோ அவர்கள் எல்லாரும் இதை பார்ப்பார்களாம், கர்த்தர் இதை இவர்களுக்கு வாக்கிய செய்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. அழகா சொல்லுது. எனக்கு இந்த வசனம் நான் படிக்கும்போது எனக்கு இதான் தோணுச்சு, மாம்சமான யாவும் அது ஏகமாய் காணும். அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கர்த்தர் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு, எவ்வளோ பெரிய விஷயம் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாய், எல்லாரும் கண்டு அப்படியே வியக்கத்தக்கதாய் கர்த்தர் ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் உண்டு பண்ண போகிறார். அப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்க போகுது. எப்படிப்பட்ட காரியம்? நான் நினைப்பதற்கும் நான் யோசிப்பதற்கும் மேலான காரியத்தை கர்த்தர் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. அல்லேலூயா. எதை இந்த மாதம் செய்வாரா? ஏதோ இது இந்த மாதத்துக்கு செய்ய போகிறான்னு சொல்லி நான் சொல்லலைங்க. ஏதோ இந்த மாதத்தில் இது நடக்கும்னு சொல்லி சொல்ல, இந்த மாதத்தில் ஆயிடும்னு சொல்லி சொல்ல, இந்த மாதம் கிடைக்கும்னு சொல்லி சொல்ல, இந்த வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லுகிறேன். நிறைய பேர் ஒருவேளை பார்க்குறவங்க இல்லை கேட்குறவங்க ஒரு இப்படி நினச்சிக்கிறான்னா, இந்த மாதம் நடக்க போகுது, இப்போ இந்த மாதம் கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நீங்கள் இந்த மாதம் நடக்கும்னு சொன்னீங்களே நடக்கலையே அப்படின்னு என்கிட்ட கேட்கலாம். நான் சொல்லுகிறேன், இந்த மாதத்தில் நடக்கும்னு இதை சொல்லலை, உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் நடக்கும் என்று வாக்கு கொடுக்கிறார். இங்கே அதான் சொல்லப்படுது, மாம்சமான யாவும் அது ஏகமாய் காணும்படியாக கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது. கர்த்தர் வாய்த்தது சொன்னாராம், வாக்கு கொடுத்தாராம், இது நிறைவேறும், இது நிறைவேறியே தீரும், இது நிறைவேறக்கூடிய காரியமாக இருக்கிறது, கண்டிப்பாய் இது நிறைவேறும். யார் சொன்னா? இதை மனுஷன் சொல்ல, என் பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், சொந்தக்காரன் சொல்லுங்க, கர்த்தர் சொன்னார் இது நிறைவேறும். நீங்கள் எதை வர நினச்சிக்கோங்க, எவ்வளோ பெரிய விஷயமான நினச்சிக்கோங்க, எவ்வளோ பெரிய காரியமாக நினச்சிக்கோங்க, நான் சொல்லிடுறேன், கர்த்தர் இது நிறைவேற்றுவார். உங்கள் மன விருப்பங்களை வாஞ்சைகளையும் நிறைவேற்றுவார், உங்கள் தேவைகளை அவர் நிறைவேற்றுவார், உங்கள் காரியங்களை அவர் நிறைவேற்றுவார். உங்களுடைய துக்கத்திற்கு காரணமாக இருக்கிற அந்த துக்ககரமான காரியங்களை கர்த்தர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. நீங்கள் எதெல்லாம் நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கீங்களோ, எதெல்லாம் உங்கள் துக்கமாக உங்கள் மனத்தை அப்படியே அழுத்தி கொண்டிருக்குதோ, அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றிப்பட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாய் இருக்க போகிறது. எத்தனை பேர் அதை இப்போவே அதை தரிசனமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க? நான் இப்போவே அதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் சொந்தமாக சர்ச்சு வாங்குவீங்கன்னு சொன்ன உடனே அந்த சர்ச்சு எப்படி கட்டணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் வாங்கவே இல்லை, இன்னும் இடம் எங்க கூட பார்க்கல, இடம் இருக்குமான்னு கூட தெரில, எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் சர்ச்சு கட்டணும், இப்படி கட்டணும், இப்படி இருக்கணும், இப்படி லைட் இருக்கணும், இப்படி ஒரு அமைப்பு இருக்கணும், இப்படி ஒரு ஸ்டேஜ் இருக்கணும், ஸ்டேஜ் இவ்வளோ லென்த்துக்கு இருக்கணும், இவ்வளோ அகலத்துக்கு இருக்கணும்னு இப்போவே அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க. நான் ஒவ்வொரு நாளும் இங்கே உட்காந்துட்டு அப்படி தான் யோசிக்கிறேன், இந்த இடத்துல உட்காந்துட்டு அந்த இடத்த யோசிக்கிறேன். இந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் இப்படி இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், ஏன்னா நிறைய மியூசிஷியன்ஸில் வரணும், பெருசாக இன்னும் அகலமாக இருக்கணும், அப்போ தான் நிறைய பேர் என்ன பண்ண முடியும், பின்னாடி ஒரு பெரிய எல்இடி ஸ்க்ரீன் வைக்கணும், பெரிய லைட்ஸ் வைக்கணும், எல்லாம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு, நான் எப்படி யோசித்து வச்சுருக்கணும், கர்த்தர் சொன்னார், நீ எப்படி யோசித்து வச்சுருக்கியோ அப்படி ஒரு சபையை நான் உனக்கு தருவேன். அது கட்டும் போது தான் தெரியும் அது எப்படி வரப்போகுதுன்னு. நிறைய பேர் சபை கட்டுறாங்க,
சபை கட்டுறவங்களெல்லாம் பார்த்தா அவங்ககிட்ட கேட்டு பார்த்தோம்னா எப்படிங்க இது என்னன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் எதுவும் யோசிக்கிறேங்க, வெறும் கட்டணும்னு நினச்சேன் கட்டினேன். அங்கே ஆகுடி தாமஸ்ராஜ் ஐயா சர்ச்சு பெரிய ஆடிட்டோரியம் கட்டியிருக்காங்க. அதில் பார்த்தா அவர் அது கட்டும் போது அதோடைய அந்த இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபுட்பால் கிரவுண்டு கட்டுறாங்க, ஸ்டேடியம் கட்டுற மாதிரி இருந்துச்சு அது. ஆனால் ஸ்டேடியம் இல்லை, அது ஒரு சபை. அவர் கட்டும் போது அவர் தாமஸ்ராஜ் ஐயாவோட சாட்சி சொன்னார். அவர் சொல்கிறார், தாமஸ்ராஜ் சொல்கிறார், கட்டணும்னு முடிவாச்சு, கட்டணும்னு நினச்சேன், முழங்கால நின்று கட்டிகிட்டு இருக்காங்க. எப்படிங்க? எத்தனை கோடி, 200 கோடியா 300 கோடியா எனக்கு தெரியாது. அவரை பார்த்தா அவ்வளோ பேர் பணக்கார மாதிரியும் தெரியல. ஆனால் அவர் கட்டிட்டாருங்க. ஜனம் வருவாங்களா? ஓ, நிறைஞ்சிட்டாங்களே. ஒரே சர்வீஸ் வச்சா ஃபுல் ஆடிட்டோரியம் நிறையுது. ஒருத்தர் கட்டிகிட்டு இருக்காரு அதே போல், அதை விட இன்னும் பெருசாக பிரம்மாண்டமாக. இப்போல்லாம் வந்து போட்டி போட்டு சர்ச்சு கட்டுறாங்க. இப்போல்லாம் நீ எத்தனை ஏக்கரில் கட்டுற? நீ ஒரு 10 ஏக்கரில் கட்டுறியா? நான் ஒரு 20 ஏக்கரில் கட்டுறேன். நீ 2 அடுக்கு கட்டுறியா? நான் 4 அடுக்கு கட்டுறேன். நீ ஆடிட்டோரியம் கட்டுறியா? நான் ஃபுட்பால் ஸ்டேடியம் கட்டுறேன்ற மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க இப்போல்லாம். ஒரே நேரத்தில் 1000 கார் நிற்கணுமா, 1,00,000 பேர் வந்து போகிற மாதிரி இருக்கணுமா, அவ்வளோ பெரிய சபை கட்டணும்னு ஒரு பாஸ்டர் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் பேசும்போது பார்த்தா இதெல்லாம் எங்கேயா நடக்க போகுது? நடக்கிற மாதிரி பேசினா 1000 கார் வந்து நிற்கிற அளவுக்குன்னா எவ்வளோ பெரிய இடம் வேணும்? 1,00,000 பேர் வந்து போகிறதா இருந்தால் எவ்வளோ பெரிய இடம் வேணும்? அது எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கணும்? எங்கே இருக்குது இந்த அவ்வளோ பெரிய இடம்? இங்கே ஊரை விட்டு ஊர் தான் போகணும். இல்லை, கர்த்தர் நினச்சா இதே இடத்துல கொடுப்பாரு. ஆமென். நமக்கு என்ன தெரியும்? நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் கர்த்தர் அப்படி ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நேற்று கூட பார்த்தோம் இல்லையா? ஆகார் தன்னுடைய பிள்ளைக்காக கண்ணீரோடு கூட நிற்கும் போது தண்ணி இல்லையே தான் நம்ம நின்னாங்க. கர்த்தர் அந்த இடத்துல ஒரு ஊற்றை உண்டு பண்ணி வச்சுருந்தாராம். பாலைவனத்தில் வறண்ட நிலத்தில் வறட்சியான இடத்துல ஊற்றை உண்டு பண்ணினார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒரு ஊற்றை உண்டு பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் மாற்றுவதாய் அமைய செய்வார். ஒரு பெரிய மாற்றம் அங்கே வரும். சொல்கிறார், கர்த்தரின் வாக்கு, அது கர்த்தர் சத்தியம் பண்ணி கொடுத்தாராம், கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாராம். அப்போ இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் தம்முடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையிலே என்னுடைய வாழ்க்கை அமைய போகிறது. அவர் சொன்னால் அது நடக்கும், அவர் சொன்னால் அது முடியும், அவர் சொன்னால் அது நிறைவேறும். அல்லேலூயா. எத்தனை பேர் நிறைவேறும் நினைக்கிறீங்க? நீங்கள்லாம் உலக பிரகாரமான காரியங்களை யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கெல்லாம் ஒன்று சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், விரலுக்கு தகுந்த வீக்காக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லுவார். விரலுக்கு தகுந்த, அதுக்கு மேலே போனால் அது பேர் பேராசை, அதுக்கு மேலே போனால் பேராசைன்னு. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நான் பேராசைப்படுறேன் அப்படின்னா அது எதுவும் என்னுடைய அளவின்படி பேராசைப்படலை, என்னுடைய அளவு வச்சு பேராசைப்படலைங்க, கர்த்தருடைய அளவு வச்சு பேராசைப்படுறேன். இன்றைக்கி 1,00,000 பேர் வந்து போகிற இடத்த நான் கட்டுவேன்னு சொல்கிறாங்க, அது பேராசையா? ஒரே நேரத்தில் 50,000 பேர் வந்து உட்கார சர்ச்சை நான் கட்டுவேன்னு சொல்கிறது பேராசையா? 1000 கார் ஒரு நாளில் ஒரே சர்வீஸ்க்கு வந்து நின்றுட்டு போகணும்னு சொல்கிறது பேராசையா? இல்லை, தரிசனம். இது பேராசை இல்லை, கர்த்தருடைய மகிமை. அப்படி அவர் பெரியவராக இருக்கிறாரு, அவர் பெரிய காரியங்கள் செய்வராக இருக்காரு. அவருடைய அளவின்படி நான் யோசிக்கிறேன். இன்னைக்கு நமக்கெல்லாம் வந்து 10 சவரன் அப்படின்னாலே அது பெரிய விஷயம் தானே இல்லையா? 10 சவரன்னால அது பெரிய விஷயம். நான் 100 சவரனுக்கு ஆசைப்படுறேன், ரொம்ப பேராசைடா உனக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது பேராசை இல்லைங்க, கர்த்தர் கொடுத்தா. நான் கேட்குறேன், கர்த்தர் உங்களுக்கு 100 சவரன் கொடுத்தா அது பேராசையா? ஆனால் கர்த்தர் கொடுக்க நினச்சா பேராசையா? ஆனால் நான் சிந்திக்கிறேன், நான் ஒரு 100 சவரன் நகை வச்சுருக்கணும்னு நான் சிந்திக்கிறேன். இது பேராசைன்னு மற்றவங்களுக்கு தெரியும், ஆனால் கர்த்தருடைய கருத்தில் அது ஒன்றுமே இல்லை. அப்போ நான் பெரிய கார் வாங்கணும், பெரிய வீடு வாங்கணும், பெரிய ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை வாழணும், பெரிய சபை கட்டணும், பெரிய இடத்துல நான் இருக்கணும், பெரிய இடத்துல வந்து நான் வேலைக்கு போகணும், பெரிய காரியங்களை செய்யணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், மேலே இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறது பேராசையா?
இல்லை, அவருடைய அளவின்படி நான் யோசிக்கிறேன். கர்த்தர் அப்படி வைப்பாரு. நான் ஏதோ ஒரு ஓலை குடிசையை யோசிக்கிறேங்க, பெரிய மாளிகையை பற்றி யோசிக்கிறேன். நல்லா சொல்கிறாங்க, இருக்கிறது ஒரு ஜமத்துண்டு வீடு, இதில் ஒரு பெரிய வீட்டுக்கு யோசிக்கிறாங்கன்னு. அப்படி தான் யோசிப்பேன் நான், அப்படி தான் பேசுவேன். பார்க்குறவங்களுக்கு கிண்டலாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கான பைத்தியக்கார மாதிரி தோணுவேன், பார்க்குறவங்களால பைத்தியக்காரன் சொல்லுவான். ஆனால் நான் என்னுடைய அளவின்படி அல்ல, அவருடைய அளவின்படி சிந்திக்கிறேன், அவருடைய அளவின்படி பேசுகிறேன், அவருடைய அளவின்படி யோசிக்கிறேன். அப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன், கர்த்தரின் மகிமை உங்கள் மேலே வந்து இறங்கும் போது, அந்த கர்த்தருடைய மகிமையில் உங்கள் காரியங்கள் வாய்க்க செய்யும் போது, கர்த்தருடைய மகிமை எல்லாவற்றையும் நிறைவேற்றப்படும் போது, கர்த்தருடைய மகிமையை நீங்கள் பார்க்கும்போது அது வெளியரங்கமாக இருக்கும். அது எல்லாரும் பார்க்குற அளவுக்கு, எல்லாரும் கண்கள் கண்டு ஆச்சரியமாகிற அளவுக்கு, எல்லாரும் வியக்கத்தக்கதாய் இந்த காரியம் மாம்சமான யாவும் அது ஏகமாய் காணும். எல்லாரும் பார்ப்பாங்க உங்கள் வாழ்க்கையின் உயர்வை, உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயத்தை, உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதத்தை எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, கர்த்தர் இவரோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. திரும்ப நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? நான் சொல்லுகிறேன், இது மனுஷன் சொன்ன காரியம் இல்லை, கர்த்தர் உரைத்த வாக்கு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தை கொடுத்தவர் உண்மையுள்ளவர், அது பொய் உரையாதது, அது அனுப்பினது செய்யும். சொன்னது கர்த்தர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கப்படினாலே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தகப்பனே, தகப்பனே, உம்முடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது ஆண்டவரே. எங்களுடைய பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட போகிறது, மலைகள் எல்லாம் தகர்க்கப்பட போகிறது ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய கோணலானவைகள் செவ்வையாக்கப்பட போகிறது. எங்களை சீரான பாதையில் நடத்தி உம்முடைய மகிமையை எங்களுக்கு விளங்க பண்ண போகிறீர். அது எங்களுடைய அளவின்படி அல்ல, எங்களுடைய திட்டத்தின்படி நோக்கத்தின்படி அல்ல, உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே, உம்முடைய அளவின்படியே எங்களுக்கு குறைகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறீர். அது எல்லா கண்களும் காணத்தக்கதாய், எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாய் நீர் அதை செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்கள் கண்கள், சுய கண்கள் அதை காணும்படியாக செய்ய போகிறபடினாலும் ஸ்தோத்திரம். அந்நிய கண்கள் அதை காணும் பண்ணும்படியாக செய்ய போகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கை இன்றையிலிருந்து உங்களுடைய கருத்தில் ஒப்படைங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்கள் தேவைகளை, எங்கள் காரியங்களை, எங்கள் நோக்கங்களை, எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய சரீரத்தை, எங்களுடைய பலவீனத்தை எல்லாவற்றையும் உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கடன் பிரச்சனைகளை உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதார தேவைகளை உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவர். வருமானத்தை உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் பிள்ளைகளை உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. தகவல் எங்கள் வேலை ஸ்தலத்தை உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம். என் தேவன் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபையை அளிப்பீராக, எல்லாவற்றிலும் மகிமை காண செய்வீராக. இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே, தகவல் நம்ம கரத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்பா. நம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வாய்க்க செய்வீராக, நீர் நிறைவேற்றுவீராக. எல்லாம் மாறுதலாய் அமையட்டும். உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்பட்டு கர்த்தாவே. உம்முடைய வல்லமுள்ள கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். இந்த மாதத்தை ஒப்படைக்கிறோம், மாதத்தின் தேவைகளை ஒப்படைக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் வருகை மட்டும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.